பாத்துக்கிட்டாரு. இப்ப நீ ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு எப்படி நல்லபடியா நான் பாத்துக்க முடியும்? ஐயோ கடவுளே, எனக்கு எப்படி தொடர்ந்து கஷ்டத்தையே கொடுக்கற? மா மா, உன் நிலைமை எனக்கு புரியுது. நான் உனக்கு பாரமா இருக்க விரும்பல. இனி என்னை வச்சுக்கிட்டு உன்னால குடும்பத்தை சமாளிக்க முடியாது. முடிஞ்ச ஆதரவற்ற ஒரு ஆசிரமத்திலயோ இல்ல ஹோம்லயோ உன்னை சேர்த்து விட்டு என்ன முடிஞ்சா நான் அங்கேயே வாழ்ந்துக்கிறேன். இல்லனா என் கதையை நான் முடிச்சுக்கிறேன். ஏய் அஞ்சலி, என்ன இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? எனக்குன்னு ஒரு விதியை கடவுள் கொடுத்திருக்கும் போது அதை நான் தான் அனுபவிக்கணும். விதி என்னவோ அதுபடி நடக்கட்டும். நீங்க கவலைப்படாதீங்க. இனி எந்த சூழ்நிலையிலயும் என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. நீ வாய்க்கு வந்தபடி பேசாத. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான். உன்னை பழையபடி நடமாட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்காக எவ்வளவு செலவானாலும் நாங்க பாத்துக்கிறோம். ஆசை